நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதியிடம் அவர் அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. குறிப்பா அவருடைய மனைவி விசாலாட்சியும் ஒரு சீனியர் சிட்டிசன், அவருடைய உடல்நல பிரச்சனைகளை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் நீதிபதி முன்பு வைக்கிறாங்க. ஸோ கன்விக்ஷன் அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுல என்ன தண்டனை வரப்போகுது, பெனால்ட்டியோட இந்த தண்டனை இருக்குமா அல்லது பிரிசன் கொடுப்பாங்களா, அப்படி பிரிசன் கொடுத்தா அது வித்தின் 1 இயரா 2 இயர்ஸா அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா நம்முடைய லீகல் ஒப்பீனியன், லீகல் எக்ஸ்பர்ட் சொல்ற கருத்து என்னன்னா, குறைந்தபட்சம் 3 வருஷ தண்டனையை கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனா இந்த நேரத்தில் நீதிபதி தீர்ப்பை வாசிக்க தொடங்கியிருக்கிறார், தண்டனை விபரத்தை வாசிக்க தொடங்கியிருக்கிறார். நீதிபதி ஜெயச்சந்திரன் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் மீது இருந்த அந்த சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை விபரத்தை வாசித்து வருகிறார். எவ்வளவு இந்த தண்டனையுடைய அளவு எவ்வளவு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். ஆனால் தங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை அமைச்சர் பொன்முடி நீதிபதியிடம் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். இருவருடைய உடல்நலத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது திமுக வழக்கறிஞர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. குற்றவாளி என உறுதியாகிறதாக நீதிபதி குறிப்பிட்டு தண்டனையை வாசித்து வருகிறார். இருவரும் கன்விக்ஷன் அப்படிங்கிறது தெரியுது, 2 பேரும் கன்விக்டட் அப்படிங்கிறத நீதிபதி வாசிக்கிறார். குற்றவாளிகள் உறுதி என நீதிபதி தன்னுடைய தீர்ப்பை வாசிக்கிறார். அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகிய இருவரும் குற்றவாளிகள் என உறுதி செய்யப்பட்டுள்ளதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவிக்கிறார். இன்னமும் எவ்வளவு தண்டனை அப்படிங்கிறது தான் இந்த வழக்கில் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நீதிபதி அந்த தண்டனையை வாசித்து வரக்கூடிய நிலையில இருவரும் கைகூப்பியபடி தொடர்ந்து ஒரு பதற்றத்தோடு காத்திருக்கிறாங்க. நிச்சயமா இது திமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக்காக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து இன்னும் ஒரு 4 மாதத்துல தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமா திமுகவுக்கு ஒரு செட்பேக்கா இருக்கும். குறிப்பா அமைச்சர் பொன்முடிக்கு 72 வயதும் அவருடைய மனைவிக்கு 68 வயது ஆவதாகவும், இருவரும் உடல்நலக்குறைவு சீனியர் சிட்டிசன், எனவே அதெல்லாம் கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க. இந்த நேரத்தில் நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த வழக்கை தண்டனையை வாசித்து வருகிறார். மருத்துவ காரணங்களையும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கார். எனவே ஒரு மினிமமான ஒரு தண்டனை வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜட்ஜே அதை குறிப்பிடுறார். இருவரும் குற்றவாளிகள் என உறுதியாகிறதாகவும் அவர் குறிப்பிடுறார். குறிப்பாக அமைச்சர் பொன்முடிக்கு 72 வயதும் அவருடைய மனைவிக்கு 68 வயதும் மருத்துவ காரணங்களையும் இங்கு பார்க்க வேண்டியிருப்பதாகவும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிடுகிறார். குற்றத்தின் தன்மையும் பார்க்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். 2006-11ஆம் ஆண்டு அப்போதைய உயர்கல்வி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் இன்றைக்கு இந்த அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி தண்டனை விவரங்களை அறிவித்திருக்கிறார் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி குற்றவாளிகள் என்று உறுதியான நிலையில் அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படுகிறது. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதத்தை விதித்து நீதிபதி ஜெயச்சந்திரன் தண்டனை விவரங்களை தற்போது வாசித்து வருகிறார். அவர்களுடைய வயதுகளை குறிப்பிட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன்